ஹாய் மை நியூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டி கிரியேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ புரட்டாசி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சண்டே வந்து இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் தான் பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து டிஃபனுக்கு வந்து இட்லி மட்டும் ஊற்றி வச்சாச்சு. ஸோ பழைய சாதம் இருந்துச்சு, அதையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி மார்னிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து மீன் குழம்பு. ஸோ இட்லிக்கு வந்து மார்னிங் டிஃபனுக்கு செஞ்சிடலான்னு மீன் குழம்பு செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே செய்கிற மாதிரி தான் நானும் செய்வேன். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக வெந்தயம், ஸோ இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா புளி தனியாக ஊற்றிட்டு மிளகாத்தூள்லாம் தனியாக போட மாட்டேன். ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக ஆகும்போது நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து போடணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷீலா மீன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாள் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இப்போ புரட்டாசி வந்து முடிஞ்சதுனால சரி ஓகே, இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பிடிச்சதில் இன்றைக்கி வாங்கி சாப்பிட்ணும் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபிஷ் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணினால எங்கள் மாமா தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, காது கேட்காது. புரட்டாசி முடிஞ்சிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு சண்டே. ஸோ எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மட்டன் பிரியாணி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ மட்டன் சாப்ஸ்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எங்கள் மாமா வந்து பிரியாணி செஞ்சுட்டாங்க. நான் வந்து மட்டன் சுக்கா, குழம்பு, முட்டை ஃப்ரைலாம் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து வேறு லெவலான ஒரு வேட்டை தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மாதம் கழித்து நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட போகிறோம். ஸோ செம்ம ஹாப்பி. அதே மாதிரி வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி வந்து நான்வெஜ் இருக்கும். ஸோ எல்லாருமே ஜாலியாக அவங்க ஃபேமிலி கூட வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இவ்வளோ நான்வெஜ்லாம் செஞ்சது வந்து எனக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனால் எவ்வளோ பாத்திரமும் கழுவணும்னு நினச்சாலே வந்து தலைவலி. கடைசியில் கட் பண்ண நைஃபை கூட வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ பெரிய பாத்திரம்லாம் வந்து நைட்டு சாப்பிட்டு மிச்சம் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஈவினிங்காக பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock வந்து சுட சுட வந்து இஞ்சி ஏலக்காய் போட்டு ஒரு டீ போட்டாச்சு. ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. எங்களுக்கு இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சுன்னு சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோட்டிவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.